இன்றைய தலைப்பு என்று சொல்வது டெல்லியில் கானாட் பிளேஸுக்கு அருகில் உள்ள கோல்டாகானா சர்ச்சுடன் தொடர்புடைய வரும் செய்திகளை பற்றியது. இந்த சர்ச்சில் நானும் போயிருந்தேன். அதனுடன் தொடர்புடைய பல அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் டெல்லி போலீஸை அதே போல மோடி ஆளும் மத்திய அரசாங்கத்தையும் எல்லாம் விமர்சிக்கின்றனர். அங்கு ஒவ்வொரு வருடமும் நடக்கும் சிலுவையின் யாத்திரை, அதே போல ஓஷானா இரண்டுடனும் தொடர்புடையதுதான் எல்லாம். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு பின்னால் தான் இந்த ஊர்வலம் நடக்கிறது. அடிப்படையில் அதனுடன் தொடர்புடைய பிஜேபியின் மாநில தலைவர் ராஜீவும் அதேபோலே ஜார்ஜ் குரியனும் கொடுத்த பதிலும் சரியாக இல்லை என்று நான் நினைக்கிறேன். அவர்களுக்கும் இதை பற்றி சரியான தகவல்களும் விஷயங்களும் தெரியாது என்று தோன்றுகிறது. அதனால் இது மிகவும் குழப்பமாக இருக்கிறது. என்ன நடந்தது? ஏன் டெல்லி போலீஸ் இவர்களுக்கு ஊர்வலம் நடத்த அனுமதி கொடுக்கவில்லை? இவர்கள் இருவரை விட அதிகமாக டெல்லியில் வாழ்ந்தவன் நான் சுமார் 30 வருடங்களாக டெல்லியில் இருக்கிறேன். எனது இந்த தொழில்துறையுடன் தொடர்புடைய இவர்கள் சொல்வதை விட என்னால் அதிகாரப்பூர்வமாக பலவற்றை சொல்ல முடியும். முதலாவது விஷயம் என்று சொல்வது இந்த நியூ டெல்லி என்று சொல்லும் கேபிட்டல் சிட்டி, அதாவது இது அடிப்படை. நியூ டெல்லியை உருவாக்கியது பிரிட்டிஷ்காரர்கள். நான் முன்பு ஒரு வீடியோவில் சொன்னேன், ஓல்ட் டெல்லி தான் பழைய முகலாயர்களும் மற்றவர்களும் இருந்த கேபிட்டல் சிட்டி. அதன் அதிகாரம் தொடர்புடைய இடம் என்று அறியப்படுகிறது. அங்கிருந்து ஏன் அந்த கேபிட்டல் சிட்டியை புதிதாக நியூ டெல்லி என்று சொல்லும் இடத்தை எடுத்து செய்தார்கள்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதன் முக்கியமான பாயிண்ட் என்று சொல்வது, இந்த ஓல்ட் டெல்லி என்று சொல்வது அதிக முஸ்லிம் மக்கள் தொகை உள்ளது. 947 வருடம் வந்தபோது சிலர் போனார்கள். ஆனால் இன்னமும் அங்கு அதிக உணர்வு பூர்வமான முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வசிக்கின்றனர். ஜூமா மஸ்ஜித் உள்ளது. அதை சுற்றிதான் இந்த ஊர்வலம் நடக்க வேண்டும். ஓல்ட் டெல்லி செயின்ட் மேரிஸ் சர்ச்சில் இருந்துதான். இந்த செயின்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு ஒரு வரலாறு உண்டு. அதாவது பழைய காலத்தில் இது ரோமன் இத்தாலியன் பாணியில் உருவாக்கப்பட்ட ஒரு சர்ச்சு. முகலாயர்கள் இந்த சர்ச்சுக்கு பீகம் சும்ரு என்று ஒரு பெயர் கொடுத்தனர். அந்த சர்ச்சை இடித்து தள்ளிவிட்டு மீண்டும் உருவாக்கிய சர்ச்சு அது. இதை இங்குள்ள எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. அங்குள்ள செயின்ட் மேரிஸ் சர்ச்சில் இருந்து நியூ டெல்லியில் உள்ள கோல்டாகானா சர்ச்சுக்கு வர 6.5 கிலோமீட்டர் உள்ளது. இந்த 6.5 கிலோமீட்டர் ஊர்வலம் நடக்கும் போது சுமார் 4க்கு மேல் முஸ்லிம் மசூதிகளின் பக்கத்தில் தூசிதான் வரும். இந்த ஓல்ட் டெல்லியில், அதாவது பழைய டெல்லியில் இந்த சர்ச்சுடன் தொடர்புடைய அருகிலுள்ள முஸ்லிம் காலனிகள் உள்ளன. கடந்த 50 வருடம் எடுத்துக்கொண்டால் 48 கலகங்கள் நடந்த இடம் ரைஸ் கலகம். எத்தனை பேருக்கு இதை கேட்கும் நபர்களுக்கு இதன் வரலாறு தெரியும்? அதுவும் எனக்கு தெரியாது. அது மிகவும் குறுகிய வழியில் அவர்கள் வசிக்கும் பாக்கெட்டுகள் என்று சொல்வார்கள். அந்த வழியாக பழைய காலத்தில் ராம் நவமி யாத்திரைகள் நடந்தன. இவையெல்லாம் முழுமையாக தடை செய்யப்பட்டன. காரணம், எந்த நேரத்திலும் மேலே இருந்து பெட்ரோல் குண்டு எரிதல், கத்தி எரிதல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் குடுவையில் வைத்து தீ கொளுத்தி அதை எடுத்து எரிதல். இது காங்கிரசின் ஒரு ஓட் பேங்க் ஆகும் இந்த இடம். நான் இந்த சர்ச்சுடன் ஊர்வலம் நடக்கும் சாலை என்று சொல்வது மிகவும் உணர்வு பூர்வமானது. அது முடிந்த பிறகு அது ஜுமா மஸ்ஜித்தின் முன்னாள் வழியாக தரியாகஞ்ச் வழியாக ஐடிஓயில் இருந்துதான் இது நியூ டெல்லிக்கு செல்கிறது. அதாவது அம்பேத்கர் ஸ்டேடியம் வழியாக சென்றுதான் நியூ டெல்லி செல்கிறது. ராஜீவ் சொல்கிறார், அதாவது பிஜேபி தலைவர் சொல்கிறாரு, ஹனுமான் சாலிஸ் நிறுத்தப்பட்டது, அது தேவையில்லை என்று வைத்தார்கள். இன்னொரு விஷயம், இவையெல்லாம் காங்கிரஸ் தலைவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியும் என்று நான் நினைக்கவில்லை. காரணம், அவர் இந்த சரியான ஆய்வு எதையும் செய்யும் நபர் அல்ல, அல்லது அரசியலுக்காக சொல்கிறார். இந்த சிக் இஷ்யூ ஏற்பட்ட போது, அதாவது டெல்லியில் எப்போதும் குண்டு வெடிப்புகள் நடந்தபோது, சுமார் 18 வருடங்கள் அது நீண்ட காலம் நீடித்த நிகழ்வு. இந்த சிக் இஷ்யூ என்று சொல்வது, பஞ்சாப் கிளர்ச்சி என்று சொல்வது, டெல்லியின் எல்லைதான் இந்த பஞ்சாப். அதன் பேரில் எத்தனையோ முறை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த ஊர்வலம். அதாவது இப்போது ஒரு அரசியலுக்காக உருவாக்கிய ஒரு அசுத்தமான குற்றச்சாட்டு இது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த டெல்லி என்று சொல்வது கேபிட்டல் சிட்டி. ஆனால் இந்த கேபிட்டல் சிட்டி என்று சொல்வது நீங்கள் நினைக்கும் போல் சமாதானமாக இருக்கும் நகரம் அல்ல. அமெரிக்கன் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லி வந்தபோது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஒரு கலவரம் நடந்து 76 பேர் இறந்தனர். காரணம், டெல்லியில் எப்போதும் கலவரம் ஏற்படும், அதுதான் அதன் நிலை என்று சொல்வது. இந்த பழைய டெல்லியின் பகுதியில் நிலையானது இந்த நிகழ்வு.
காரணம் நிலையாக நான் செல்லும் இடம் அது. அங்கு 947 வருடத்திற்கு பிறகு சில இந்துக்கள் வந்தார்கள் என்று அல்ல. அங்கு இன்னமும் அந்த பழைய முறையில் ஒரு எதிர் இந்தியா, எதிர் பிஜேபி, எதிர் மோடி என்று சொல்லும் அதிகமான மக்கள் உள்ளனர். நான் முன்பு சொன்னேன், இது காங்கிரஸ்க்கு நல்ல ஓட் பேங்க் உள்ள இடம், இந்த பாக்கெட் என்று சொல்வது. இப்போதைய ஒரு நிலையில் எந்த விதத்திலும் கிறிஸ்தவர்களை இலக்கு வைத்து தொந்தரவு செய்தல், அடித்தல் என்பது டெல்லி நகருக்குள் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே எதிராக பிஜேபி தான் செல்லும், மோடிக்கு எதிராக செல்லும். அது உலகளவில் பிரசுரிக்கப்படும். அந்த ஒரு நிகழ்வை தவிர்க்க குறிப்பாக ஒரு உணர்வு பூர்வமான இஷ்யூ உள்ளது. இந்த தஹாவூர் ராணா என்று சொல்லும் நபரை இந்தியாவில் கொண்டு வருகிறார்கள். அடிப்படையில் மும்பை தாக்குதல் முழுமையாக அந்த வழக்கை மீண்டும் திறக்கிறார்கள். துல்லியமாக பலர் சொன்னார்கள். பல காங்கிரஸ் தலைவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், பலருக்கு எதிராக விசாரணை இருக்கும். எப்படியாவது கவனத்தை திருப்புவது இங்குள்ள அரசியல்வாதிகளின் மிகப்பெரிய தேவையான காரணி. அதற்கு இந்த சிலுவையின் யாத்திரை என்றாலும் ஓசானா என்றாலும் அதை எதிர்த்து சொல்ல. இது நீங்கள் நினைக்கும் போல் அல்ல, எளிமையாக நடக்கும் விஷயம். வீடுகளின் மேலிருந்து பெட்ரோல் அல்லது மண்ணெண்ணெய் அல்லது தீ விபத்து எரியப்படும். இங்கு ஒரு கோடை காலம் டெல்லியில். இதை எடுத்து எரிந்துவிட்டால் பின்னர் அங்கு ஏற்படும் நிகழ்வு என்னவாக இருக்கும்? அங்கு போலீஸ் லாத்தி சார்ஜ் வரும், பிரச்சனை ஆகும், அங்கு நுழைந்து துப்பாக்கி சூடு நடக்கும். அந்த ஒரு நிகழ்வை உருவாக்குவது அரசியலுக்குள் எப்போதும் அரசியல் கட்சிகள் நோக்கம் கொண்ட விஷயம். காரணமுடனே அரசாங்கத்தை குற்றம் சாட்டும் ஒரு நிகழ்வு. முதலாவது இங்கு இந்து கட்சியான பிஜேபி, அதாவது வலதுசாரி கட்சியான பிஜேபி இந்தியாவின் சிறுபான்மையினருக்கு எதிரானது. அதை முத்திரை குத்த காங்கிரஸ் அதிகபட்சம் முயற்சி செய்கிறது. காரணம், வக்ஃப் உடன் தொடர்புடைய பார்லிமெண்ட் விவாதத்தில் முழுவதும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சொன்னது மணிப்பூர் விஷயமும் இந்தியாவின் இந்து கிறிஸ்தவர்களின் விஷயமும். வக்ஃபின் உண்மையான பாயிண்டிற்கு எத்தனை பேர் பேசினார்கள்? யாரும் பேசவில்லை. எந்த விதத்திலும் இந்து கிறிஸ்தவ சமூகத்தை அதனுடன் தொடர்புபடுத்தி உலகளவில் இஷ்யூ உருவாக்க. அதற்காக காங்கிரஸ் பயங்கரமாக முயற்சி செய்கிறது. அவர்களும் ஆனால் உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. டெல்லி என்று சொல்லும் நகருக்குள் கலவரம் உருவாக்க மிகவும் விரைவாக முடியும். டெல்லியின் மக்கள் தொகையும் புவியியலும் அப்படி. அதன் பேரில் பிரிட்டிஷ்காரர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக இந்த நியூ டெல்லி என்று சொல்லப்பட்ட அதிகாரத்தை முஸ்லிம் பெரும்பான்மையில் இருந்து புதிய நகரை உருவாக்கி மாற்றினார்கள். இதுதான் அதன் காரணம். அதை வரலாறு பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். காரணம் எப்போதும் விஷயம் இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். முஷீராபாத்தில் நடந்தது, இந்த வங்காளத்தில். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்வு, அங்கு சில நேரங்களில் நடக்கும் இந்த சிக்காரர்களின் காரணம் 2 குருத்வாரா உள்ளன. குருக்ஷேத்திரம், இவை எல்லாம் ரக்பரஞ்ச் உள்ளது. பின்னர் அப்புறத்திலும் உள்ளது முக்கியமான 2 குருத்வாரா. இந்த குருக்களின் பல கொண்டாட்டங்கள், அதாவது அவர்களின் பிறந்த நாளில் அவர்களின் மரணத்தினுடன் அந்த நாளில் அங்கு பெரிய யாத்திரையும் நிகழ்வும் நடக்கும். டஸ்கார், அது டெல்லி போலீஸ் பல முறை அனுமதி கொடுப்பதில்லை. காரணம், நாம் டிராஃபிக் பற்றி பேச வேண்டாம். காரணம், இது வருவது பயங்கரமான டிராஃபிக் பகுதியில்தான். அதை பற்றி பேசுவதில்லை. நான் அதை பற்றி பேசவில்லை. இது வருவது மிகவும் உணர்வு பூர்வமான பகுதியில்தான், இந்த சிலுவையின் வழி வரும் யாத்திரை. இதற்குள் எங்காவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஒன்று இல்லாவிட்டால் அங்கு போலீஸ் ஜுமா மஸ்ஜித்தில் நுழைந்து விட்டார்கள் என்று சொல்லும், கிறிஸ்தவர்களை தாக்கினார்கள் என்று சொல்லும். இதை முழுவதுமாக படத்தை மாற்ற பியாருப்பான அரசாங்கம் ஆளும் நேரத்தில் இப்படியுள்ள பிரச்சனைகளை முன்கூட்டியே பார்த்து அவர்கள் என்ன செய்வார்கள்? பலவற்றிற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள். இதுதான் அதன் இஷ்யூ, இதுதான் அதன் ரியாலிட்டி என்று சொல்வது. காரணம், இதை மேலும் எஸ்கலேட் செய்ய அனுமதிக்க கூடாது. நாமும் இந்த கற்கட்டையை பார்த்தது எஸ்கலேட் செய்து போய்விட்டது, கண்ட்ரோல் செய்ய முடியாத விதத்தில். டெல்லியில் கண்ட்ரோல் செய்ய முடியாமல் கடைசியில் துப்பாக்கிச் சூடு தவிர வேறு வழியில்லை. நிலையான துப்பாக்கிச் சூடு உள்ள இடமாக ஒரு காலத்தில் டெல்லி இருந்தது. நிலையான குண்டு வெடிக்கும் இடமாக டெல்லி இருந்தது. இப்போது குண்டு வெடிக்காததால் பலருக்கு இதனுடன் தொடர்புடைய அவர்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. துப்பாக்கிச் சூடு நடக்காததால் திருப்தி இல்லை, சரி, அவர்களுக்கு தான் மிகவும் கஷ்டம் என்று அல்லாது பாதுகாப்பு காரணங்களின் பெயரில் அதற்கு அனுமதி கொடுக்காத நிகழ்வை முழுமையாக ஆதரிக்கிறார்கள். டெல்லி போலீஸ் மத்திய அரசு காட்டியது சரியான நடவடிக்கைதான். காரணம், இந்த டஹவீர் ராணாவுடனான இஷ்யூவில் அங்கு ஏதாவது நடக்கும் என்ற எண்ணத்தில்தான் இன்னமும் டெல்லி போலீஸ்.
புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்ட் என்று சொல்வது ஆன்டிகிளேர்ட் கர்ஃப்யூ தான் டெல்லியில் உள்ளது இப்போதைய நிலையில். காரணம் இந்த ராணாவுடனான இஷ்யூ காரணம். பல அரசியல் தலைவர்களும் எப்படி அவர்களின் எதிர்காலம் என்றே உறுதியற்ற நிலையில் உள்ளனர். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இதேபோல் இஷ்யூ உருவாக்கி அதை மேலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திருப்ப வைக்க இவர்கள் இங்குள்ள எதிர்க்கட்சியும் சில ஓட் பேங்க் அரசியலின் பகுதியாக நடக்கும் இந்த விளையாட்டுக்கு எதிராக அனுமதி கொடுக்காதது மிகவும் நல்ல நடவடிக்கை என்று நம்பும் ஒருவன் நான்.